ஏகனை போற்றி இணையாடும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசனம். இணையர்களே, எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீங்களா? கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்கணும். எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து. நம்ம சுக்ரா அஸ்ட்ரோவை சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைய பதிவு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜோதிடத்தில் சந்திரன் மனோகாரகன், உடல்காரகன், இது மாதிரி ஜாதகரை குறிக்கக்கூடிய ஒரு தொடர்புடைய கிரகம் ஜோதிடத்தில் சந்திரன். உறவுல யாரை குறிக்குது அப்படின்னா, தாயாரை குறிக்கக்கூடிய கிரகம். இப்போ இந்த கிரகம் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கும்பொழுது ஒவ்வொரு வலு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் முழுமையாக வலு இழந்த சந்திரனாக இருப்பார். சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருக்கும்போது அமாவாசை நாள் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் அதிலிருந்து பிரதமை, துதியை, திருதியை அப்படின்னு அப்படியே ஒவ்வொரு திதியாகவும் போயிட்டு வளர்பிறை சந்திரனாக பூரண சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பௌர்ணமி சந்திரன், பூரணை அப்படின்னு சொல்லுவோம். பௌர்ணமியை பூரணச்சந்திரனாக இருக்கும்போது வலு மிகுந்த சந்திரனாக நிற்பார் சூரியனுக்கு 7ஆம் இடத்துல. இப்போ இந்த சூரியனுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் 8ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம் வரும்பொழுது மீண்டும் பிரதமை, துதியை, திருதியை அப்படின்னு போட்டு அப்படியே திதிகளில் இறங்கி, அதாவது 7 திதிகளாக வளர்பிறையில் போகக்கூடிய சந்திரன் இறங்கு திதிகளாக அதே மாதிரி அந்த 14 திதிகள் முடிஞ்சு வந்து அப்புறம் அமாவாசை அப்படின்ற திதியில் சூரியனோடு மெர்ஜ் ஆகிக்குவார். அப்போது 2 கேட்டகரியில் சந்திரனுடைய பலம் அப்படின்றது தீர்மானிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு. சூரியனோடு இருக்கும் பொழுது, சூரியனோடு நெருங்கிய சந்திரனாக இருக்கும் பொழுது முழுமையாக பலம் இழந்த சந்திரனாக பௌர்ணமி அன்றைக்கு இருப்பார். மேக்சிமம் இந்த சந்திரன் அஸ்தங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்தமனம் ஆயிடுவார். சூரியனோடு சேர்ந்து முழுமையாக பலம் இழந்தது, வலு இழந்தது அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பில் இந்த சந்திரன் இருக்கும். இந்த சந்திரன் அப்படியே வளர்பிறையாக போகும்போது சூரியனுக்கு 7 முழுமையான பூரணை, மீண்டும் சூரியனோடு சேரும் பொழுது அஸ்தமனம் அல்லது அஸ்தங்கம் அப்படின்ற ஒரு விதிப்பாட்டில் இந்த சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ இந்த சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருந்தால் வலு அதிகமாக இருக்கும் அப்படின்றது ஒரு விஷயத்தை அந்த ஒவ்வொரு பாவக ரீதியாக சொல்லிட்டு வரும் இல்லையா. அதாவது ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு பாவகத்தில் வலு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதாவது பலம் மிக்க கிரகமாக இருக்கக்கூடியது. லக்னத்தில் பார்த்தோம் அப்படின்னா குருவும் புதனும் லக்ன ரீதியாக பலம் மிகுந்த கிரகங்களாக கருதப்படுது. அதுக்கடுத்து 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் சுக்கிரனும் சந்திரனும் பலம் மிகுந்தவர்கள் தெற்கு பகுதியில். மேற்கு பகுதியில் சனியும் ராகுவும், அதாவது லக்னத்தினுடைய 7ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சனியும் ராகுவும் பலம் மிகுந்த கிரகங்கள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா செவ்வாயும் சூரியனும் லக்னத்துக்கு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் பலம் மிகுந்த கிரகங்கள். மொத்தத்தில் 4 இடத்துல வரும்பொழுது 8 கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த 8 கிரகங்களில் ராகு அப்படின்னு சொல்லக்கூடியதை நீக்கிட்டோம்னா 7 கிரகங்கள், 4 இடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கேந்திரங்களில் லக்கணம், 4ஆம் பாவம், 7ஆம் பாவம், 10ஆம் பாவம், இந்த 4 இடங்களில் பலம் மிகுந்த கிரகங்களாக கருதப்படக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த 4ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது காரக கிரகமாகவும் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ 4ஆம் இடத்துல காரக கிரகம், 1ஆம் இடத்துக்கு லக்னத்துக்கு காரகம் கிடையாது. லக்னத்துக்கு லக்னாதிபதி எங்கே இருக்காரு, லக்னாதிபதியை சுபர்கள் பார்க்குறாங்களா, லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்காரா அப்படின்றது மட்டுமே. இப்போ உதாரணமாக லக்னாதிபதி சிம்ம லக்னம் அப்படின்னு சொல்லி போனோம் அப்படின்னா, சிம்ம லக்னத்துக்கு லக்னாதிபதி சூரியன், இவரை 10ல் இருந்தாருன்னா ஸ்தான பலம் அப்படின்னு சொல்கிறது ஸ்திரமாக இருக்கக்கூடியது, ஸ்திர ராசிகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. மேக்சிமம் இந்த சூரியன் ஸ்திர ராசிகளிலேயே சிம்ம ராசியாக இருந்ததுன்னா சிம்மம் அப்படின்றது ஸ்திர ராசியாக இருக்கும். சிம்மத்துக்கு 10ஆம் இடம் அப்படின்ற ரிஷபராசியும் ஸ்திர ராசியாக இருக்கும். ஸ்தானபலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இது ஒரு கேட்டகரி, அது போயிட்டு இருக்கும். அது உச்சநீச்ச கிரகங்களில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசிகளில் உச்சமாகுது, நீச்சமாகுது, அது ஒரு டாபிக் வரும். அந்த டாபிக் அதை அப்புறமா எடுத்துக்கலாம். இப்போதைக்கு அந்த சூரியனுடைய அமைப்பை மட்டும் எடுத்து பேசும்பொழுது சூரியன் ஸ்ட்ராங்காக இருக்கிறது அப்படின்றது லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 10ஆம் இடத்துல இருந்தாருன்னா ஸ்தானபலம் அப்படின்னு சொல்லுவோம். அட்டமாதிபதியாக இருக்கக்கூடிய குரு, இப்போ ரிஷப லக்னத்துக்கு அட்டமாதிபதியாக இருக்கக்கூடிய குரு ஸ்ட்ராங்காக உட்கார்றது அப்படின்னா லக்னத்தில் உட்கார்ந்தாருன்னா பெரிய பிரச்சனைகளையும் வம்பு வழக்கு சிக்கல்களையும் உருவாக்குவார் அப்படின்றது இந்த ஸ்தான பலத்தில் வரக்கூடிய ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள். இதையும் ஒரு தனி வீடியோவாக பார்த்துக்கலாம். இப்போ 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது பொதுவாக மேஷ லக்னம், 4ஆம் இடத்துல சந்திரன், ஆட்சி சந்திரன். அப்போ இது காரக கிரகமாக செயல்படுமா? ஏன்னா 3ல் செவ்வாயை பார்த்தா சகோதரர் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா. இது ஒரு ரூல், அவ்வளோதான். இது ஒரு விதி. இந்த விதிக்கு பதிலாக இந்த விதியினுடைய அமைப்பு செவ்வாயோடு கெடுக்கிரகங்கள் சேர்ந்தால் செவ்வாயை கெடுக்கக்கூடிய கிரகங்கள் 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது, கூட கேது இருக்கார், ராகு இருக்கார். அந்த செவ்வாயினுடைய பலத்தை குறைச்சிருவாங்க. அப்போ குறைக்கும் பொழுது
ஒரு ஜாதகருக்கு ஆண்மகன் அப்படின்ற ஒரு ஜாதகருக்கு அடுத்து இளைய சகோதரம் அப்படின்றது இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். அல்லது வந்து குரு பார்த்தால் அல்லது குரு சேர்ந்தால் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பில் ஏதோ ஒரு விதி விலக்குகள் வரும்பொழுது அந்த 3ஆம் இட காரகத்துவத்து செவ்வாய்க்கு இளைய சகோதரம் அப்படின்றது வந்து இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாம் இல்லையா. அடுத்து 7ஆம் இடத்துல வந்து சனி இருந்ததுன்னா அது பஞ்சாயத்து தான். 7ஆம் இடத்துல சனி வந்ததுன்னா ஏற்கனவே வரக்கூடிய அம்மாவுக்கே அதை நம்ம அப்படி தான் வச்சுருப்போம். ஏன்னா பேரே நம்ம அப்படி தான் வச்சுருப்போம். 7ஆம் இடத்து அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது வரக்கூடிய மனைவி அல்லது கணவன், பெண்களாக இருக்கும் பொழுது வரக்கூடிய கணவரை வந்து 7ஆம் இடத்து சனின்னா அது சனியாகவே சொல்லி கூப்பிடுவாங்க இல்லையா. வருது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. 7ஆம் இடத்துல வந்து சனி இருக்கும்போது ஆம்பளை பசங்க ஜாதகங்களுக்கு வந்து 7ஆம் இடத்துல சனி இருந்தால் வரக்கூடிய மனைவியை அந்த பேரை வச்சு கூப்பிடுவாங்க அப்படின்றது வந்து சனியினுடைய அமைப்பு அப்படின்றது வந்து 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்து. அதில் வந்து பிரச்சனைகளை தரக்கூடியது. இதுவே கடக சிம்ம லக்னங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதியாகவே வந்துடுறார் சனி. அப்போ கடக லக்னத்திற்கு 7ஆம் இடத்து அதிபதியாக வரக்கூடிய மகரச்சனி அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சமுதாயம் அந்தஸ்து, சமுதாய அந்தஸ்து, நண்பர்கள், கூட்டாளிகள், அதேமாதிரி பகையாளிகள், இன்னவரை எல்லா விஷயங்களையும் சொல்லக்கூடிய 7ஆம் இடத்து அதிபதியாகவே சனி இருக்கிறதால அவருக்கு வந்து அந்த சனியினுடைய அமைப்பை பொறுத்து இந்த சனியை வந்து சுபகிரகங்கள் பார்வையோ அல்லது சனியோடு சேர்ந்த பாவகிரகங்கள் பார்வையாகவோ அல்லது இணைவாகவோ இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து இந்த சனியினுடைய அமைப்பு வந்து இந்த 7ஆம் பாவம் கடகராசிக்கு செயல்படும், 7ஆம் பாவாதிபதியாக செயல்படும். ஆனாலும் அந்த 7ஆம் பாவத்திற்குடைய அத்தனை விஷயங்களும் அவங்க கொடுத்துருவாங்க. அதாவது இந்த சனியினுடைய அமைப்பு கடகராசியாக இருக்குது, கடக லக்னமாக இருக்குது. கடக லக்னத்துக்கு 7ஆம் இடத்துலேயே சனி உட்காந்தாரு, 7ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துலேயே உட்காந்து ஸ்தானபலத்தில் உட்காராரு அப்படின்ற ஒரு அமைப்பில் அவர் தெளிவான முறையில் வந்து அவருக்கு தர வேண்டிய அந்த 7ஆம் பாவத்து பலன்களை கண்டிப்பாக மிகுதியாக தருவார் அப்படின்றது உண்மை. ஆனால் கொஞ்சம் லேட்டாக கொடுப்பார், அவ்வளோதான். சிம்ம லக்னத்துக்கும் இதே வேலை தான். சிம்ம லக்னத்துக்கு வந்து மூலத்திரிகோணம் அப்படின்ற இடத்துல வந்து கும்பராசியில் உட்காந்துருக்கக்கூடிய சனியினுடைய அமைப்பு ஸ்திர அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்திர ராசியில் ஸ்திரமாக மூலத்திரிகோணம் போட்டு உட்காந்துருக்கிறது சிம்ம லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்திரராசி. கும்பராசி அப்படின்றது வந்து ஸ்திரராசி. இப்போ ரெண்டுமே வந்து ஈகோ கிராஷ் ஆகிற அளவுக்கு வந்து கணவன் மனைவியுடைய உறவு, சமுதாயத்தினுடைய உறவு, சமுதாய அந்தஸ்தினுடைய உறவு. ஏன்னா 7ல் சனி உட்கார்ந்தான் இல்லை அப்படின்னா அது காரக கிரகம் இல்லை, அது எங்கே ஒரு பக்கம் போயிடுது, அது வேறு ஏதோ ஒரு பாவத்தில் உட்காந்துருக்கு, அதனுடைய பேச்சை வந்து நம்ம எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இந்த அமைப்பில் வந்து 7ஆம் இடத்தில் சனியை மாறினால் வரக்கூடிய கணவன் அல்லது மனைவி இருதாரம் அல்லது 2ஆவதாக வாழ்க்கப்படுறது, இது மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். 7ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி சொல்லிக்கலாம். லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது லக்னத்தில் லக்னாதிபதி உட்காந்துருந்தா ஸ்ட்ராங்கு, நல்ல ஒரு அமைப்பு. இந்த லக்னாதிபதி வந்து நல்ல வாழ்க்கை, உயர்வான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, செல்வந்தனான வாழ்க்கை, புகழோட வாழ்க்கை, தந்தை தகப்பனோட அனுசரணையான வாழ்க்கை, ஊருக்கு அனுசரணையானவன், ஊருக்கு உபகாரி, இது மாதிரியான பல பலன்கள் அப்படியே அடுக்கி வச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். 4ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் அது காரக கிரகமாக செயல்படும் பொழுது தாய் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா, இதுதான் கேள்வி. இப்போ இங்கே எப்படி எடுத்துக்கிறது? 4ஆம் இடத்தை காரக கிரகமாக எடுத்துக்கிறதா அல்லது 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை ஸ்தானபல மிக்க கிரகமாக எடுத்துக்கிறதா? ரொம்ப டவுட் வரும் இல்லையா. இப்போ 3ல் செவ்வாய் இருந்தால் டக்குன்னு சொல்லிடலாம் இளைய சகோதரம் இல்லை அப்படின்றது. அப்புறம் பல விதிவிலக்குகளை வச்சு நம்ம இருக்க இல்லை அப்படின்றத வந்து நமக்கு ப்ரூவ் பண்ணுறோம். 5ல் குரு காரக கிரகம், 2ல் குரு காரக கிரகம், 9ல் சூரியன் காரக கிரகம், 9ல் குரு காரக கிரகம், 6, 8, 12 சனி காரக கிரகம். அப்போ இந்த காரக கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனியும் சந்திரனும் ஒரு வகைப்பாடில் வந்து அந்த காரகத்திலேயே மிகுதியான காரகங்களை அள்ளித்தரக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. 8க்கு காரக கிரகம் சனி. இந்த 8க்கு காரக கிரகம் சனி 8ல் போய் உட்காந்தான்னா ஆயுள் பலம், ஆயுள் விருத்தியை கொடுப்பான். இதே மாதிரி ஒரு அமைப்பில் இந்த சந்திரனுடைய அமைப்பு அப்படின்றது வந்து 4ல் சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து தாயாருக்கு ஆயுள் பலம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகுதியாக தரக்கூடியது. 4ல் சந்திரன் உட்காந்துட்டா இந்த சந்திரனுடைய வழிபாடு, அதாவது வகைப்பாடுகள் அப்படின்றது வந்து நம்ம முதல்ல சொன்ன மாதிரி வளர்பிறை சந்திரனாக போகக்கூடிய அமைப்பில் 4ல் உட்காரும்போது மிக தெளிவான பலன்களை கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். நல்ல மன அமைதி, ஏகாந்தமான வாழ்க்கை, நல்ல இல்லறம், மனசுக்கு திருப்தியான வாழ்க்கை. வெளி மக்கள்கிட்ட பெருசாக வந்து இவங்களுடைய பேர் அப்படின்றது வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமான முறையில் அடிபடாது. நல்ல ஒழுக்கமான ஒரு ஜாதகராக இதை கருதப்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 4ல் சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் காரக கிரகம் ஸ்தான பலத்தில் அமரக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த விதிவிலக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சனிக்கும் சந்திரனுக்கு மட்டும்தான் உண்டு.
அப்போ சனி 8ல் உட்காந்தா எப்படி ஆயுள் பலத்தை அதிகமாக விருத்தி பண்ணி கொடுக்குறாரோ அது மாதிரி சந்திரன் 4ல் உட்காரும்பொழுது, சுக்கிரன் உட்காந்தா வேறு மாதிரி பலன்கள் வரும். 4ல் சுக்கிரன் உட்காந்துடுறாரு. வண்டி வாகனங்களில் வந்து பஞ்சாயத்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வாகனங்கள் வந்து எப்போவுமே அதாவது லக்ஸுரியாக வாங்குவாங்க. அந்த லக்ஸுரியாஸான வாகனத்தை வந்து அவங்க மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி கொண்டு போயிடும். ஏன்னா 4ல் சுக்கிரன் உட்காந்து அந்த மாதிரி தான் வரும். எல்லாமே வந்து ஆடம்பரமான ஒரு விஷயங்களை கொடுப்பார். வீடு கட்டினா ஆடம்பரமாக கட்டுவாங்க, வண்டி வாங்கினா ஆடம்பரமாக வாங்குவாங்க. 2 வீலர் கூட வந்து ஒரு மாதிரி கலரில் வந்து ஒரு ரொமான்டிக் கலர் வாங்கக்கூடிய ஒரு ஆட்களாக 4ல் சுக்கிரன் உட்காந்துருக்கிறவங்களுக்கு அவங்க அதான் செய்வாங்க. ஏன்னா சுக்கிரனுடைய அமைப்பு, சுக்கிரனுடைய குணம் அப்படின்றது வந்து ஆடம்பரத்தை விரும்பக்கூடியவன். அப்போ அதில் 4ல் உட்காரும்போது அவன் காரக கிரகமாகவே வந்து உட்காருவான். அப்போ 4ல் உட்காரக்கூடிய சுக்கிரனுக்கு வந்து தாயாருடைய உறவு நல்லா இருக்கும். தமக்கையாரர்களுடைய உறவு அப்படின்றது வந்து அக்கா தங்கச்சிகளுடைய உறவு வந்து விட்டு போய் தான் இருக்கும். 4ல் சுக்கிரன் உட்காந்துட்டாலே அவங்களுக்கு வந்து அக்கா தங்கச்சிகள் இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் அவருடைய உறவு வந்து இவங்ககிட்ட மேம்பட்ட உறவாக இருக்காது. ஓரளவுக்கு தள்ளி இருக்கக்கூடியது, அல்லது வந்து இவன் தம்பியும் இல்லை, நான் அக்காவும் இல்லை, அல்லது தங்கச்சியும் இல்லை, அண்ணனும் இல்லை அப்படின்ற மாதிரியான உறவுல வந்து விரிசல் விழுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஆனால் சந்திரன் அமரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது காரக கிரகமாக அமராது. அவன் உட்காரும்போது ஸ்தானபலம் மிக்க கருணை உள்ளம் கொண்டவராக இருக்கக்கூடியது. இவங்களுக்கு வந்து அம்மாவனுடைய அன்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா காலவருஷ தத்துவத்தை வச்சே நம்ம எடுத்து பேசணும். காலவருஷத்துக்கு வந்து 4ஆம் இடம் தாய்ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசிக்கு சந்திரன் தான் ஆட்சி நாயகன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரே ஒரு போர்ட்போலியோ வச்சிருக்கக்கூடிய கிரகங்கள் 2 கிரகங்களில் சந்திரன் ஒருத்தன். அப்போது ஒளி கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் சந்திரனில் வந்து 4 குடையவனாகவே சந்திரன் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றதுனால 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வந்து காரக கிரகமாக அமைவது கிடையாது. அப்போ அந்த காரக கிரகமாக அமையாத சந்திரன் 4ல் உட்காரும் பொழுது குரு பார்த்தா இந்த சந்திரனுக்கு வந்து யோகம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனுக்கு அத்தனை பேர்த்துக்குமே தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவு அத்து போயிருதா, அல்லது தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜீவனுக்கு ஆயுள் பலம் அப்படின்றது வந்து குறைஞ்சி போயிருதா, இல்லை 4ல் உட்காரக்கூடிய சந்திரனுக்கு இந்த தாயினுடைய அன்பும் அரவணைப்பும் இல்லை தாய் இல்லாமையே போயிடுறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து அந்த மாதிரி எல்லாம் எந்த விதமான விஷயமும் கிடையாது. அப்போ 4ல் இருக்கக்கூடிய சந்திரனுடைய அமைப்பு என்ன கொடுக்கும் அந்த ஜாதகருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல ஏகாந்தமான மனது. முதல்ல வந்து அவங்க மெடிடேஷனில் உட்காந்தாங்கன்னா நல்ல ஒரு அமைப்பு, நல்ல அமைதியான முறையில் உட்காந்து மெடிடேஷன் பண்ணுற அளவுக்கு ஏகாந்தமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவன் சந்திரன். அதே வந்து இந்த வளர்பினையில் இருக்கக்கூடியவனாக போயிட்டு 4ல் உட்காந்துட்டார்னு வச்சுக்கோமே. உதாரணமாக மகர லக்னம் இருக்குது, 4ல் சந்திரன் உட்காந்துருக்கார். இப்போ இந்த மகர லக்னம் 4ல் சந்திரன் உட்காந்துருக்கக்கூடியது 7 குடையன் 4ல் போய் உட்காடுறான். அப்போது இந்த தாயின் பேர்லேயே எல்லா சொத்துக்களையும் வாங்குவார், அல்லது திருமணம் வந்ததுக்கு பின்னால் வந்து சொத்துக்களை நிறைய வாங்குவார். ஏன்னா 7 குடையன் 4ல் போய் உட்கார்றார். கல்யாணத்துக்கு பின்னால் அல்லது கல்யாண தருணத்தில் நான் இந்த சொத்தை சம்பாதிச்சுட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்றது. அப்போ அந்த சொத்து சம்பாதிக்கிறதுலையே வீடு வாங்கிறது, வண்டி வாங்கிறது, நிலபுலன்கள் வாங்கிறது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா விஸ்தீர்ண பரப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி, அதாவது பெரிய பரந்த பரப்பளவில் வாங்குவாங்க, பக்கம் பக்கமாக வாங்குவாங்க. அதே மாதிரி ரோடு சைடு ஒட்டியே வாங்குவாங்க, மெயின் ரோடே ஒட்டி வாங்குவாங்க. அந்த இவங்க வாங்கக்கூடிய காணி அப்படின்னு சொல்லக்கூடிய காடு நிலம், பெரிய அளவில் தோப்பு வாங்குறாங்க, பெரிய அளவில் வந்து காடு வாங்குறாங்க, வயல் வாங்குறாங்க. இது மாதிரி வாங்கினாலும் அதற்கு வந்து அந்த மெயின் ரோடு ஒட்டி, அதாவது வந்து போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இல்லாத இடத்துலையே வாங்குவாங்க. 4ல் சந்திரன் உட்காந்துருக்கிறவங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அவங்க வாங்கக்கூடிய சொத்து பூராமே அதாவது நடை தடம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த நடை தடை பாத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்க காட்டுக்கு நேராக போய் பெரிய ரோடு ஒன்று போய் முட்டும், அல்லது அவங்க வீடு வந்து மெயின் ரோடு மேலேயே இருக்கும். அதாவது மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே, மேலே ஏன்னா மெயின் ரோடு மேலே இல்லை, மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்கும். இவங்களுடைய ரோடு, அதாவது இவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துலேயே பெரிய பெரிய வாகனங்கள் செல்லக்கூடிய அளவுக்கு ரோடு இருக்கும். அந்த மாதிரி இடங்களை பார்த்து தான் இவங்க வந்து சூஸ் பண்ணி வாங்குவாங்க. அதே மாதிரி இவங்க வாங்கக்கூடிய வீட்டிற்கு அந்த சந்திரனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது நேரடியாக விழுகக்கூடியது. அதாவது வந்து இரவு சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிழக்கு பக்கத்துலேருந்து உதிக்கக்கூடிய சந்திரனுடைய வெளிச்சம் முதல்ல இவங்க வீட்டுக்கு தெளிவாக படும்படியான ஒரு அமைப்பில் தான் இவங்க வீடு அமைப்பாங்க. இவங்க வீட்டு கிழவரத்துலேயே வந்து வீடு இருந்தாலுமே இவங்க வீட்டுக்கு அந்த சந்திரனுடைய ஒளி வந்து மிகுதியான அளவில் விழுகக்கூடிய ஒரு அளவுக்கு வந்து அந்த சந்திர பகவான் இவங்களுக்கு வந்து பூரண ஆசையை கொடுப்பார். இது வந்து வளர்பிறை சந்திரனாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில். தேய்பிறை சந்திரனாக இருக்குது சார், 4ல் போய் உட்காந்துடுறாரு. அப்போ அந்த 4ல் இருக்கக்கூடிய சந்திரனுடைய அமைப்பு அப்படின்றது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் தூரமாக,
கொஞ்சம் முட்டுச்சந்தில் போய் வாங்குறது, அந்த அந்த தடங்களெல்லாம் நடைதடை பாத்தியமெல்லாம் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கிற மாதிரியான சொத்துக்கள் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆகமத்தில் வந்து சொத்து அமையாதுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பில் இந்த சந்திரனுடைய அமைப்பு இருக்குது. அப்போ இந்த சந்திரன் காரக கிரகமாக செயல்படுவார் அப்படின்னா கண்டிப்பாக எப்போ செயல்படுவார் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்த்து யோசிக்கணும். அந்த ஜாதகத்தில் இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனுக்கு திரிகோண வீடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கேது இருந்தால், இப்போ இங்கே வந்து 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார், 4க்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில், அதாவது 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு 8ஆம் இடத்தில் கேது இருந்தால் கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து தாயை பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். இதை ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். கேது வந்து சம்மந்தப்பட்டு வரக்கூடாது. கேது சாரத்தில் உட்கார்ந்துருந்தாலோ அல்லது கேது சாரத்தில் உட்காந்துருக்கிறது கூட வந்து அந்த அமைப்பில் வந்து ஓரளவுக்கு தள்ளி கூட வந்துடும். ஆனால் இந்த கேது வந்து சந்திரனுக்கு திரிகோண வீடுகளில் சம்மந்தப்பட்டால் கண்டிப்பாக அந்த காரக கிரகமாக செயல்படுவதற்கு மிக மிக அதிக வாய்ப்புகள் உண்டு. இப்போ 4ஆம் பாவத்திற்கு 4ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது 7ஆம் பாவம், 4ஆம் பாவத்திற்கு 5ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய 8ஆம் பாவத்தில் கேது இருந்தால், 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ஸ்தானபலம் மிக்க சந்திரனுக்கு 8ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுள், சிறை, மானபங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய 8ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய கெடுமறைவு பாவத்தில் கேது இருப்பாரே ஆனால் இந்த சந்திரனுக்கு இங்கே வந்து ஸ்தான பலம் போயிடும். அந்த ஸ்தான பலம் போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சந்திரனுடைய ஆயுள் பலம் கம்மி, அவங்களுடைய தாயாருக்கு மிக கெடுதியான நோய்களை கொண்டு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கூடவே சந்திரனோட கேது சேர்ந்தவர், இங்கே அது கெட்டு போயிடும். ஸ்தானபலம் உள்ள சந்திரனாக இருக்க மாட்டார். இங்கே கேது ஒரே ஒரு கோள் மட்டும்தான், இந்த கிரகம் மட்டும்தான் சந்திரனுக்கு எடுக்கக்கூடிய கிரகம். ராகு இருந்தால் கூட பெருசாக வந்து பாதிக்க மாட்டார். ஏன்னா அந்த ராகு சந்திரனோடவே இருக்கும்போது சந்திரனுக்கு 7ஆம் இடத்துல தான் கேது இருப்பார். திரிகோண வீடுகளில் கேது சம்மந்தப்பட்டு வரக்கூடாது. அடுத்து 12ல் கேது இருக்கக்கூடாது. 4ல் சந்திரன் இருக்கும்போது எப்போ காரக கிரகமாக அது செயல்பட ஆரம்பிக்கும் அப்படின்னா 8லேயோ 12லேயோ கேது இருந்தால் அந்த ஜாதகருக்கு தாயினுடைய அரவணைப்பும் அன்பும் இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு வராது. அதேமாதிரி தாயை பிரிந்து வாழக்கூடிய பிள்ளையாக இருக்கும், அல்லது ஒருவேளை தாயை இல்லாமல் வளரக்கூடிய ஒரு பிள்ளையாகவும் அது வந்து இருக்கும். இது ஒன்று மட்டும்தான் மைனஸாக இருந்துக்கும். மற்றபடி குரு பார்த்தால் அப்படின்றது வந்து அந்த குரு பார்க்கும்போது யோகத்தை கொடுக்கக்கூடிய சந்திரனாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4ஆம் பாவமாக வரக்கூடிய 3 தர்மத்திரிகோண வீடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. உதாரணமாக மேசம் 4வது வீடாக வரக்கூடிய மகர லக்னத்திற்கும், சிம்மம் 4வது வீடாக வரக்கூடிய ரிஷப லக்னத்திற்கும், தனுசு 4வது வீடு வரக்கூடிய கன்னி லக்னத்திற்கும் சந்திரன் உட்கார்ந்து கேது ஒருவேளை மூலத்திரிகோண வீட்டிலேயே உட்கார்ந்துட்டாலும் இந்த தர்ம திரிகோணாதிபதிகள் யாரோ ஒருத்தர் வந்து தர்ம திரிகோணத்திலே மீண்டும் திரும்பி உட்காந்துட்டாங்க அப்படின்னா இந்த சந்திரன் ஸ்தான பலத்தை இழக்காது. அதே மாதிரி அன்னை அப்படின்னு சொல்லி தாயினுடைய ஆயுள் பலம் குறையாது. இதுதான் வந்து ரொம்ப விதிவிலக்க எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமே உடைய. கேது மற்ற இடங்களில் வந்து சந்திரன் இருக்கும் பொழுது, இப்போ அந்த தர்ம திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களை விட்டுட்டு மற்ற இடங்களில் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது மகரத்திலேயோ கும்பத்திலேயோ மீனத்திலேயோ ரிஷபத்திலேயோ மிதுனத்திலேயோ கடகத்திலேயோ கன்னியிலேயோ துலாத்திலேயோ விருச்சத்திலேயோ இங்கே சந்திரன் இருந்து 4ஆம் பாவத்தில் இது வந்து லக்னமாக அமைஞ்சு 4ஆம் பாவத்தில் வந்து சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பில் 5ஆம் பாவத்தில் சந்திரனுக்கு 5ஆம் பாவத்தில் கேது அமரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பாக அந்த 4ஆம் இடத்து சந்திரன் ஸ்தான பலத்தை பெற்றவராகவே இருந்தாலும் காரக கிரகமாக செயல்படுவதற்கு 100% வாய்ப்பு உண்டு. இது வந்து விதிகளுக்கு அப்பாற்பட்டது. அதே சமயம் வந்து இங்கே தர்ம திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷம் சிம்மம் தனுசு இது 4ஆம் வீடாக வந்து இதற்கு மகரம் லக்னமாக இருந்து மேஷ வீட்டில் சந்திரன் இருந்தாலோ, ரிஷபம் லக்னமாக இருந்து சிம்ம வீட்டில் சந்திரன் இருந்தாலோ, கன்னி லக்னமாக இருந்து தனுசு வீட்டில் சந்திரன் இருந்தாலோ, அப்போ என்ன ராசி? மேச ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் தனுசு ராசிக்கும் 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் லக்னமாக அமைஞ்சு வந்தது அப்படின்னா இந்த சூரியன், சந்திரன்,
சூரியன், செவ்வாய், குரு இவங்க 3 பேரும் மீண்டும் மேசம் அல்லது சிம்மம் அல்லது தனுசுல உட்காந்துட்டாங்க அப்படின்னா இங்கே ஸ்தான பலம் மட்டுமே இருக்குமே ஒழிய காரக கிரகமாக அவர் செயல்பட மாட்டார். இது இந்த சந்திரனுக்கே உரிய மிக அற்புதமான ஒரு விஷயம். மற்றபடி சந்திரன் 4ல் உட்காரும்போது ஸ்தான கிரகமாக, அதாவது ஸ்தான கிரகமாக உட்காரும் பொழுது, அதாவது காரக கிரகமாக உட்கார்ந்து கெடுப்பாரான கண்டிப்பாக கெடுக்க மாட்டார். இப்படி இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது இந்த சந்திரனுடைய அமைப்பு கேதுவால் மட்டுமே கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. திரிகோண வீடுகளில் கேது அமரக்கூடாது. அதில் இந்த தர்ம திரிகோண வீடுகள் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு கேது திரிகோணத்திலேயே உட்கார்ந்தாலும் செவ்வாயோ சூரியனோ குருவோ மீண்டும் அந்த தர்ம திரிகோண வீடுகளில் உட்காண்டாங்க அப்படின்னா இந்த சந்திரனுக்கு காரக பலம் வராது, ஸ்தான பலம் மட்டுமே வரும். ஒருவேளை இங்கே இந்த சந்திரனுக்கு இடம் கொடுத்தவர் திரிகோண வீட்டில் உட்காண்டார்னு வச்சுக்கோமே, இது ஸ்தான பலம் தான். இது காரக பலத்தை கொடுக்காது. அது எந்த லக்கணமாக இருந்தாலும், மகர லக்கணமாக இருக்குது, மகர லக்கணத்துக்கு 4ல் சந்திரன், மேச லக்கணமாக இருக்குது 4ல் சந்திரன், அது ஆட்சி வீடாக போயிடும், ஆட்சி வீடாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்தானமும் வந்துடும், ஸ்தான பலமாகவும் ஆட்சி பலமாகவும். இந்த இடத்துல இங்கே தேய்விரை சந்திரனாகவே இருந்தாலும் ஆட்சி சந்திரனாகிறார் கடக ராசியில், மேச லக்கணத்துக்கு 4ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இது மாதிரியான விஷயங்களில் ஸ்தான கிரகமாக, அதாவது காரக கிரகமாக இந்த சந்திரன் செயல்படாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது கேது சம்பந்தப்பட்டாலுடைய காரக கிரகமாக மாறுமே ஒழிய கேது சம்பந்தப்படலை அப்படின்னா அது ஸ்தான கிரகமாகவே அமையும். அப்போ இதுக்கு ஒரு உதாரண ஜாதகம் பார்த்துருவோம். இந்த உதாரண ஜாதகம் இந்த ஜாதகர் 2/3/1971 பிறந்திருக்கார். பிறந்த நேரம் அதிகாலை 4:55 AM போடிநாயக்கனூரில் பிறந்திருக்கார். இவருக்கு லக்கணமாக வர்றது மகர லக்கணம், நட்சத்திரம் பரணி, 3ஆம் பாவத்தில் சந்திரன் உட்காந்துருக்கு. இங்கே தர்ம திரிகோணத்தில் சந்திரன் உட்காந்துருக்கார். ராசி மேச ராசி. இப்போ இங்கே 4ஆம் பாவமாக இருக்கு. மகர லக்கணத்துக்கு 4ல் சந்திரன் உட்காந்துருக்காரு, கூடவே சனியும் உட்காந்துருக்கு, லக்னாதிபதியும் கூட சேர்ந்து உட்காந்துருக்காரு. இப்போது இந்த சந்திரன் காரக ரீதியாக கிடக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது. ஆனால் இந்த சந்திரனுக்கும் சனிக்கும் இருக்கக்கூடிய தூரம் அப்படின்னு சொல்லக்கூடியது 20 டிகிரியில் சந்திரன் உட்காந்துருக்காரு. நெருங்கிய பாகை அப்படின்ற 23.57 சனியை உட்காந்துருக்காரு. இப்போ இங்கே சனி நீச்சமாகி நீச்ச சனி முழுமையாக பலம் இழந்த சனியாக, எப்பவுமே சனிக்கு 7ல் தானே பலம் அதிகம். இப்போ இங்கே நீச்ச சனியாகி சந்திரனோடு சேர்ந்திருந்த கிரகமாகும். இது ஒரு வேலைக்கு இது காரக கிரகத்தினுடைய அமைப்பை கெடுக்கக்கூடிய கிரகமாகவும் இருக்கும். சந்திரன் 4ல் உட்காந்து காரகமாக அமர்ந்துட்டாலும் இந்த சனியினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கே சந்திரனுடைய அமைப்பை கெடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. ஆனால் இந்த சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியது பாவ கிரகத்தோடு சேர்ந்துருக்கு. சுபகிரகத்தோடு சேர்ந்தால் பிரச்சனை இல்லை, பாவ கிரகத்தோடு சேர்ந்துருக்கு. அப்போ காரகத்தை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இங்கே உட்காந்துருக்கு. ஆனாலும் இங்கே குரு பார்க்குது அப்படின்னா இந்த சந்திரனுக்கு 8ஆம் பாவத்தில் தான் குரு இருக்குது, இங்கே குரு பார்வை இல்லை. அதே மாதிரி இங்கே சுக்கிரனோ குருவோ இந்த சந்திரனை பார்த்ததில்லை. ஈவன் சூரியன் 7ஆம் பாவத்தில் உட்காந்தாலும் சந்திரன் பலமான சந்திரனாக இருக்கும். இப்போ இங்கே சூரியன் 7ஆம் பாவத்தில் இருந்ததுன்னா இந்த பலமான சந்திரனாக இருந்து காரகத்தை கண்டிப்பாக கொடுத்துருப்பார், இங்கே சனி கூடவே சேர்ந்துருந்தாலுமே. ஆனால் இங்கே அந்த சூரியனுடைய அமைப்பும் சந்திரனுக்கு 11 லாபஸ்தானத்தில் போய் உட்காந்துட்டார். அதே மாதிரி இங்கே லக்கணத்திலே ராகுவும் சுக்கிரனும் உட்காந்துருக்காங்க. லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல கேது உட்காந்துருக்காரு, சந்திரனுக்கு 4ல் போய் உட்காந்துட்டார் கேது. அப்போ இங்கே கெடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்து, அதாவது 4ஆம் பாவத்திலேயும் காரக கிரகமாக அமரக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்தாலும் சனியினுடைய பார்வை 3ஆம் பார்வையாக 7ஆம் பார்வையாக 10ஆம் பார்வையாக அந்த சந்திரனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது அந்த காரகத்தை கெடுக்கும். சனி கூடவே உட்காந்துடுறார், மீண்டும் அது கெடுக்கும். இது வேற ஒரு தோஷத்தை கொடுக்கும். ஆனாலும் காரகத்தை கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த ஜாதகருக்கு இவருடைய தாய் இறந்தது அப்படின்றது இவருடைய 55வது வயசில் அவங்க இறக்குறாங்க. அவங்க அம்மா இறக்கும்போது அவங்க அம்மாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 74 வயசில் தான் அவங்க இறக்குறாங்க. அப்போது ஒரு கிரகம் காரக ரீதியாக காரக பாவத்தில் உட்கார்ந்தாலும் அது கெடுவதற்கான வாய்ப்புகள் எந்தெந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம எடுத்து தான் அந்த கிரகம் அந்த காரகத்தை
பாவக ரீதியாக கொடுக்குமா அல்லது கெடுக்குமா அப்படிங்கிறத நம்ம முடிவுக்கு வரணுமே ஒழிய டக்குன்னு பார்த்த உடனே ஒரு கிரகம் வந்து காரக கிரகமாக உட்காந்து செவ்வாய் மூணில் உட்காந்தா அண்ணன் தம்பிகள், அதாவது தம்பிகள் கிடையாது, 7ல் சுக்கிரன் உட்காந்துருந்தாலும் அது 4ல் சுக்கிரன் உட்காந்துருந்தாலும் அந்த காரக கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது தங்கைகள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் டக்குன்னு எடுத்த உடனே ஒரு ஜாதகத்தை வந்து அந்த மாதிரி அனலைஸ் பண்ணிடக்கூடாது. இந்த கிரகத்தோடு சேர்ந்த கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து அந்த கிரகம் காரகமாக அமையுமா அல்லது பாவக ரீதியாக ஸ்தானபல கிரகமாக அமையுமா அப்படின்றத முடிவு பண்ணணுமே ஒழிய மற்றபடி டக்குன்னு எடுத்த உடனே நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிற நண்பர்களே, நன்றி, வணக்கம்.